அங்க நிறைய உள்ளங்கள் எங்கனால பண்ண முடியலங்க. இல்ல எங்களை இல்ல கூட்டு இல்ல போக இல்லம்மா, சாரி மாட்றாங்கங்க. சாரி சாரி, அப்படியெல்லாம் இல்ல. சந்தோஷமா நாங்களும் வந்து நல்ல ஒரு ஹாப்பி மெமரிஸ். when I sit and think back, அவ்வளோ ஒரு ஹாப்பி மெமரிஸ் இருக்கு. பட் ஆனால் காசு தூக்கி போட்டு அந்த மெமரிஸ் கிடைக்கல எங்களுக்கு. when I was pregnant, மந்த் எண்டில் வந்து ஒரு பனானா வாங்க கூட அந்த 90 பைசா காசு எண்ணி எடுத்துகிட்டு போவோம். அந்த கடைசி காசு 90 பைசா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ பட்ஜெட்டில் வந்து அந்த பிளானிங் இருந்தது எங்களுக்கெல்லாம். வந்து எங்களோட பேசிக் ரூல் வந்து கடன் வாங்கக்கூடாது. அதுதான், கடன் வாங்காம செலவு பண்ணணும். அப்படி இருந்துட்டா எல்லாருமே வந்து நல்லா இருக்கலாம். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. என்ன அப்படின்னா, எங்களுக்கு கடனே கிடையாது, நாங்க கடனே வாங்கினது இல்லை. ஏன்னா போன தலைமுறையுடைய இல்லத்தரசிகள் குடும்ப தலைவி என்பது கடன் வாங்குவதற்கு காரணமாக இருந்துடக்கூடாது. ஆமா, அது கணவன் வாங்கினா கூட தடுப்பாங்க. அது போய் ஏன்னா வந்து நாங்க ரொம்ப நாளா வந்து ஸ்கூட்டர்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். குளிரும், டெல்லி மாதிரி இடத்துல, அது மாதிரி இடத்துல குளிரும். முன்னாடி வந்து குழந்தை வந்து உட்காந்துட்டு போறப்ப காத்தடிக்கும். ஆனாலும் வந்து அந்த டைம்ல எங்களுக்கு அந்த பினான்சியல் இது வந்து வேலை பார்க்கல. சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு கார் வாங்கணும். அதுவும் சின்ன காரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த வயசுல அனுபவிக்க வேண்டியதை அனுபவிங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூட்டர்ல போங்க. சின்ன வயசுல ஏன் கார் வாங்கிக்கிறீங்க? ஸ்கூட்டர்ல இருந்தா ஒரு நெருக்கம் வரும் உங்களோட ஹஸ்பண்டோட நெருங்கி. சின்ன வயசுல எதுக்கு கார் வாங்கணும் இல்லையா? Please do subscribe our YouTube channel and like the videos.